என் அன்பு குழந்தையே, காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. காயமில்லாமல் கனவுகள் காணலாம், வலிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது. உன்னுடைய காயங்களை ஆற்ற என்னுடைய அருளை உனக்கு கொடுக்கின்றேன். காயப்பட்டு விட்டேன் என்று கண்ணீர் சிந்தாமல் காயங்களை ஆற்றிக்கொள்ளும் வழியை பார். ஏமாந்து விட்டேன், ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாமல் அவர்களுக்கு உன்னுடைய வெற்றியால் பதிலடி கொடு. யார் என்று உன்னிடம் எதுவும் இல்லை, உன்னால் எதுவும் முடியாது என்று உன்னை கழுவி விட்டு சென்றார்களோ அவர்களே உன்னை தேடி வரும் காலம் வரும். நீ இத்தனை நாட்களாக அனுபவித்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. அது உன்னுடைய முன்ஜென்ம கர்மாக்கள். இப்போது உன்னுடைய கர்மாக்கள் முடிந்து விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும். குழந்தையே, ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே. மன நிம்மதியோடு வாழ்ந்தால் போதும் என்று நினைத்துக்கொள். உன்னிடம் நீ இழந்த அனைத்தும் ஒரு நாள் உன்னுடைய காலடி தேடி நிச்சயம் வரும். அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று, என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தாலே போதும். நீ என்னிடம் கேட்ட யாவையும் நான் நிறைவேற்றி தருவேன். நீ கவலைப்படாமல் இரு. உன்னுடைய முகத்தில் புன்னகையை பார்க்க உன்னுடைய அப்பா எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன். உன்னுடைய மனதை நோகடிக்கும் துஷ்ட சக்திகளை நான் கூடிய விரைவில் துவம்சம் செய்வேன். தீயவர்களின் பிடியில் இருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன். நீ என் மீது பாரங்களை போட்டு மௌனமாயிரு. உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் தருகின்றேன். என் பிள்ளையே, நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. அவர்கள் உன்னிடம் எந்த நோக்கத்தோடு பழகுகிறார்கள் என்று முதலில் நீ தெரிந்து கொள். நீ செய்யும் பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது உன்னுடைய பொறுமைதான். அதனால் என்ன நடந்தாலும் பொறுமையோடு கையாளு. அன்பில் பணக்காரனாக இரு, கோபத்தில் ஏழையாக இரு. என் செல்லமே, உன்னால் முடியாதது, உன்னுடைய அறிவால் முடியாதது உன்னுடைய அப்பா அருளால் நிச்சயம் முடியும். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும் வரை நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். நான் உன்னுடன் தான் ஒவ்வொரு நொடியும் இருக்க போகின்றேன். எதையும் யாரையும் நம்பாதே. எல்லாம் இங்கு சிறிது காலம் மட்டும்தான். உன்னுடைய அப்பாவின் அன்பு மட்டும்தான் உனக்கு எப்போதும் நிரந்தரம் என்பதை புரிந்து கொள். இத்தனை நாட்களாக நீ காத்திருந்த தருணம் இப்போது வந்துவிட்டது. இந்த பெருமாளின் வார்த்தைகளை கேட்டு மன நிம்மதியோடு இரு. எதை நினைத்தும் கலங்காதே. சகலமும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நல்லதே நடக்கும். என் குழந்தையே, எல்லோரும் என்னை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம்? இதுவே நாம் அப்படி செய்தால் நம்மை அமைதியாக விடுவார்களா என்று மற்றவர்கள் உனக்கு செய்த துரோகங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். குழந்தையே, ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கின்றது? யாரால் இத்தனை நிகழ்வுகள் நிகழ்கின்றது? அப்படி என்ன தவறை நான் செய்து விட்டேன் என்று தினமும் நீ வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்கின்றாய். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்கின்றோம். உன்னுடைய வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் அசைகின்ற அசைவுகள் கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்தே தீரும். வாழ்க்கையில் ஒரு பக்கம் விதி, மற்றொரு பக்கம் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சுமைகளுக்கு காரணம். இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் கண்மணியே, என்னுடைய பார்வைக்கு நீ திரும்பினால் உன்னுடைய வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். என்னுடைய பிள்ளைகளின் பாவங்களையும் துன்பங்களையும் அனுதினமும் நான் கரைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த பெருமாளின் மடியில் அமர்ந்து கொண்டு நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. எவன் ஒருவன் என்னை நம்பி என்னிடம் சரணாகதி அடைந்து என்னுடைய ஆலயத்தில் காலடி வைக்கின்றானோ அவனுடைய பாவங்கள் கரையப்பட்டு அவன் காப்பாற்றப்படுவது சர்வ நிச்சயம். எனவே எத்தனை சிக்கல்கள் உன்னுடைய வாழ்வில் வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் மீது நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவன் நான்.
அனைத்தையும் செய்பவன் நான். செயலும் நானே, விளைவுகளும் நானே. நான் ஏற்கனவே பலமுறை கூறியுள்ளேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்ற போது நீ எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? உன்னுடைய எதிர்காலம் பற்றி சதா சர்வ காலமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். நடக்குமா, நடக்காமல் போய்விடுமா, இழந்து விடுவோமா, இனி சந்தோஷ தருணங்கள் காணலாகி விடுமா என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் தினமும் எழுதி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய மனம் வாடும்படி எதுவும் நிகழாது. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீ கலங்காதே. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்கின்ற நம்பிக்கையில் உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தாயோ அந்த கணமே உன்னுடைய பாவங்கள் ஒழிந்து விட்டது. அதனால் நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்விற்காக நீ நிறைய திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாய். பல திட்டங்களை போடுகின்றாயே தவிர எது உனக்கு நன்மை தரும் என்று உனக்கு தெரிவதில்லை. திட்டங்களை தீட்டி வைத்த நீ அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். உன் தங்கமே, நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என் பிள்ளைக்கு எது நன்மை தரும் என்பதும் எனக்கு தெரியும். எவன் ஒருவன் தனது ஆசைகளை, மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பங்களை என் பாதங்களில் ஒப்படைத்துவிட்டு பூரண விசுவாசத்துடன் பலனை எதிர்பார்க்கின்றானோ, நான் அவனை நல்ல வழியிலேயே வழிநடத்துவேன். அனன்யமாக சரணாகதி அடைந்த பக்தனை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு. அப்படியாக என்னிடம் சரணாகதி அடைந்த என் செல்ல பிள்ளை நீ. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையற்றது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கும் எனக்கும் இடைவெளி ஏதுமில்லை. நாம் இருவரும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் என் பாதங்களில் நீ தலை சாய்ப்பது உடல் அளவில் செய்யப்படும் மரியாதை மட்டுமே. என் பிள்ளை என்னோடு ஒன்றியவன் என்ற எண்ணத்திலேயே என்னை வழிபட வேண்டும். நானும் என் பிள்ளையை என்னில் ஒன்றியவன் என்றே ஏற்றுக்கொள்வேன். இவ்வாறான பரஸ்பர அன்பை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் எனக்குமான பந்தம் தெய்வீக பந்தம். நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உனக்கு தர வேண்டியதை நான் தந்தே தீருவேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே என் தங்கமே. பயப்படாதே, பதற்றப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிப்பேன். என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் என் அனுமதியின்றி நடக்காது. உனது வாழ்வில் என்ன நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நான் செயல்படுத்துவேன். இதை எப்பொழுதும் மறவாதே. உன் வாழ்வில் நீ 1000 திட்டங்களை தீட்டி வைத்திருக்கலாம். ஆனால் நான் உன் அப்பா என்னுடைய பிள்ளைக்காக உறுதியான இறுதியான திட்டம் ஒன்றை தீட்டி வைத்திருக்கின்றேன். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். கூடிய விரைவில் என் திட்டம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வரும். அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் என் தங்கமே. என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எதற்கும்